சுரா யூனிவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரசவாதி படத்தினுடைய இயக்குனர் சாந்தகுமார். இந்த சாந்தகுமார்ன்றது எனக்கு ரொம்ப பிடித்த இயக்குனர். இவர் மௌனகுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தை 2011 இயக்கினார். அந்த திரைப்படத்தை பார்க்கும்போதே ஒரு மாறுபட்ட திரைப்பட இயக்குனராக இருக்காரே அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே இவருடைய பெயர் ஆழமாக பதிந்தது. அந்த படம் வெற்றி படமாக அமைந்தது. அதுபோல் 2018 மகாமுனி அப்படின்னு ஒரு படத்தை இயக்கினார். அதுவும் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக இருந்தது. இப்போ 2024 அவர் இயக்கியிருக்கக்கூடிய 3வது திரைப்படம் தான் ரசவாதி. நீங்கள் அதிலிருந்து கணக்கு போட்டுங்க. 2011 ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணியிருக்காரு. இப்போ 2024, இப்போ 13 வருஷம் ஓடிருக்கு. இந்த 13 வருஷத்துலேயே அவர் 3 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் நிதானமாக அவசரம் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தன்னுடைய காலடிகளை எடுத்து வைத்து செயல்படக்கூடிய இயக்குனர் அப்படின்றது தெரியுது இல்லை. ஆக்சுவலாக இவர் எப்படி இந்த 13 வருஷத்தில் 3 திரைப்படங்களை மட்டும் இயக்கியிருக்கிறாரோ, ஸ்லோ ஃபேஸ் அப்படின்னு இருக்குல்ல, கிட்டத்தட்ட அவருடைய திரைப்படம் இருக்குது பாருங்கள். திரைப்படமும் கிட்டத்தட்ட பார்த்தா மெதுவாக தான் நகரும். சூப்பர் ஃபாஸ்ட்டாக அப்படியே ஆளுக பாஞ்சு சண்டை போட்டுருக்குல்ல, அந்த பேட்டர்ன்லாம் இருக்காது. மெதுவாக கேரக்டர்லாம் மெதுவாக தான் நடப்பாங்க, மெதுவாக தான் நகருவாங்க, மெதுவாக தான் பேசுவாங்க, மெதுவாக தான் செயல்படுவாங்க. எல்லா கேரக்டர்களுமே அப்படி தான் இருக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாமே, ஹீரோ ஹீரோயின், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், ஏதோ மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் வேகமாக செயல்பட்டு ஓடி வந்து அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. மெதுவாக நடந்து தான் வருவாங்க. அது கிட்டத்தட்ட இதோடைய ஃபில்ம் மேக்கிங் எனக்கு இப்படி இந்த ஃபில்ம் மேக்கிங்கே எனக்கு பொதுவாகவே எனக்கு இந்த செயற்கைத்தனம் இல்லாமல் இயல்பாக திரைப்படங்களை உருவாக்குவது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எனக்கு பொதுவாகவே பிடிக்கும் ஜென்ரலாக. அதனால் இந்த படத்தை நான் பார்க்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக ஆசைப்பட்டதற்கு காரணமே இந்த படத்தின இயக்குனர் சாந்தகுமார் தான் காரணம். சாந்தகுமார்னு பேரை பார்த்த உடனே இந்த படத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக நான் மனதிற்குள் நினைத்தேன். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமா, பவுலோ கொய்லா எழுதி ஆல்கெமிஸ்ட் அப்படின்ற உலக புகழ்பெற்ற புத்தகம் அது. இந்த ஆல்கெமிஸ்ட்ன்ற அந்த புத்தகம் அந்த புத்தகம் பிரசுரமாகி வந்த புதிதில் பெரிய அளவில் உலகமெங்கும் பேசப்பட்ட புத்தகம் ஆல்கெமிஸ்ட். கிட்டத்தட்ட நிறைய இலக்கியங்கள்லாம் படிக்கக்கூடியவங்க, உயர்ந்த சிந்தனை உள்ளவர்கள், அறிவாளிகள், மிக உயர்ந்த கருத்துக்களை மையமாக வைத்து உலகமெங்கும் இருந்து வெளிவரக்கூடிய நூல்கள், இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு தான் ஆல்கெமிஸ்ட் மாதிரி புத்தகங்களை பற்றியோ பவுலோ கொய்லோ மாதிரி ஆளுகளை பற்றியோ தெரியும். மற்றவங்களுக்குலாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலாக சாந்தகுமார் அந்த ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதான் ரசவாதி. அந்த புத்தகத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அந்த கதைக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. பவுலோ கொய்லோனுடைய மற்ற அவர் எதுவும் எடுக்கலை. அந்த பேர் இருக்குல்ல, ஆல்கெமிஸ்ட்ன்ற பேர் இருக்குல்ல, அதுதான் ரசவாதி. அந்த பேரை மட்டும் தமிழ்படுத்தி இந்த திரைப்படத்திற்கு சூட்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தினுடைய கதாநாயகன் அர்ஜுன் தாஸ்ன்றது மிகச்சிறந்த நடிகர் இல்லையா. ஏற்கனவே அநீதி திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. அநீதி திரைப்படத்தில் எந்த அளவுக்கு படம் முழுக்க ஆட்சி செய்திருந்தார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அதனால் அர்ஜுன் தாஸ் கிட்டத்தட்ட பார்த்தா இன்னொரு வடிவம் ஆஃப் ரகுவரன் அப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலாக அந்த ரகுவரன் பேட்டன் ஆக்டர். ஆக்சுவலாக அவருடைய பாடி லாங்குவேஜ், உடல் மொழி, பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய அந்த பேஸ் வாய்ஸ், இதெல்லாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால் அர்ஜுன் தாஸ் கூட எனக்கு பிடித்த நடிகர் தான். அர்ஜுன் தாஸ் தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன். சதாசிவ பாண்டியன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் சித்த வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில், ஒரு அமைதியான கதாபாத்திரத்தில் இவர் படத்தில் வருகிறார். படத்தினுடைய கதாநாயகி தானியா ரவிச்சந்திரனும் ஒரு மிகச்சிறந்த நடிகை, அழகான நடிகை, திறமைகள் கொண்ட நடிகை. சூர்யா அப்படின்ற கதாபாத்திரத்தில் அவங்க கொடைக்கானல் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்ஸ் அதனுடைய மேனேஜராக, நிர்வாகியாக இந்த படத்தில் நடித்திருக்கிறார். அதுபோக ரேஷ்மா வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை. அவங்க கிட்டத்தட்ட இந்த படத்தில் இன்னொரு கதாநாயகின்னு வச்சுக்கங்களேன், செகண்ட் ஹீரோயின் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒன் மோர் ஹீரோயின் ரேஷ்மா வெங்கடேஷ். அவங்களுக்கும் இந்த படத்தில் அருமையான கதாபாத்திரம். இந்த 3 பேரை தாண்டி இந்த படத்தில் படம் முழுக்க ஆட்சி செய்யக்கூடிய கதாபாத்திரத்தில் அப்படின்னு அப்படியே யோசித்து பார்த்தா, அதாவது அந்த எப்படி அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் இப்படியெல்லாம் அமையுமா. அது சுஜித் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு, எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட். இப்போ ஆக்சுவலாக தமிழில் இப்போ சமீபத்தில் தமிழ் படங்களுக்கு காலடி எடுத்து வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு திறமைகள் படைத்த நடிகர் அப்படின்னு சொல்லி
இந்த சுஜித் சங்கரை கூறலாம். இப்போ வந்து இப்போ ஆவேஷம் இந்த படத்திலலாம் நடித்து மாமன்னன் திரைப்படத்திலலாம் ஆழமான முத்திரையை பதித்து அப்படியே ஃபகத் ஃபாசில் வந்து தமிழ் திரைப்பட ரசிகர்களுடைய உள்ளங்களில் பசுமையான இடத்தை பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல் இந்த திரைப்படத்தின் மூலம் சுஜித் சங்கர் என்ற மிகச்சிறந்த ஒரு நடிகர் தமிழ் பட உலகிற்கு கிடைத்திருக்கிறார். அதான் உண்மை. அவரும் மலையாளி தான். ஹீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் கேரளா. ஆக்சுவலாக அவருடைய உருவ தோற்றம் அப்படின்னு பார்த்தா பாபு ஆண்டனி இருந்தார் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த உருவ சாயலில் இருக்கார். பட் என்னென்னா இவருடைய பேக்ரவுண்டு பெருசு. இவர் வந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா ஆர்ட்ஸ் அப்படின்றோம்ல, அதில் வந்து நடிப்பு பயிற்சி பெற்றவர். இது மாதிரி நிறைய இடத்துல நடிப்பு பயிற்சி பெற்றிருக்காரு. அதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இவருக்கு. பெரிய அளவில் நடிப்பு பயிற்சிகள்லாம் பற்றி பல கல்விக்கூடங்களில் நடிப்பு பயிற்சி பெற்று வந்திருக்காரு. அதனால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு அப்படிலாம் பார்த்தா நம்ம சாதாரணமாக இந்த நம்ம கோடம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம் ஏரியாவில் இருந்துக்கிட்டு நம்ம நடிகர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களாம் இவர் பக்கத்துலேயே நிற்க முடியாது. நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம ஆளுங்க ஃபுல்லாக ஒரு படம் ஃபுல்லாக ஷவுட்டிங்கிற மாதிரி கூச்சல், ஷவுட்டிங், சத்தம் போட்டு பேசிக்கிட்டு நாடகத்தனமாக நடிச்சுக்கிட்டு, பெரும்பாலும் நம்ம நடிகர்கள் ஃபுல்லாக பெரும்பாலும் அப்படி தானே இருக்காங்க. நம்ம தமிழ் படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் வில்லன் நடிகர்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படியே ஆவேசமாக பேசுவாங்க, சத்தம் போட்டு பேசுவாங்க, கத்துவாங்க, கூச்சல். அந்த பேட்டர்னில் தான் இருக்குது. அதான பொதுவாக இங்கே இருக்க வில்லன் நடிகர்கள் எல்லாருமே மேக்ஸிமம் நடிகர்கள் அதான் நம்ம ஆளுங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது ஆக்சுவலாக நம்ம இந்த படங்களில் நடிக்கக்கூடிய வில்லன் நடிகர்கள் மட்டும் இல்லை, ஈவன் கதாநாயகர்கள் கூட, அனைத்து நடிகர்களுமே, அனைத்து இயக்குநர்களும், அனைத்து தயாரிப்பாளர்களும், அனைத்து கதாசிரியர்களும், ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஆக்சுவலாக இந்த படத்தை ரசவாதி திரைப்படத்தை இந்த நடிகர் இருக்கார்ல, இந்த நடிகருக்காக, இவருக்காக ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே கட்டாயம் சுஜித் சங்கருக்காக இந்த படத்தை பாருங்கள். அது ஆக்சுவலாக பார்த்தா அவர் இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா, இப்படிப்பட்ட திறமைகள்லாம் ஒரு நடிகர்கிட்ட இருக்க முடியுமா, இப்படியெல்லாம் கூட நடிக்கலாமா அப்படின்ற ஒரு மேட்டர் இருப்பாங்க. இதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் அவர் வர்றாரு. படம் ஃபுல்லாக ஹீஸ் த மெயின் வில்லன் இந்த ஃபிலிம். சுஜித் சங்கர் என்ன பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தை ஃபுல்லாகவே பார்க்க வைக்கிறதே கிட்டத்தட்ட அர்ஜுன் தாஸ்ன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, மிகச்சிறந்த இயக்கம் பை சாந்தகுமார்ன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இன்னொரு பெரிய காரணம் இந்த சுஜித் சங்கருடைய பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், மாறுபட்ட நடிப்பு திறமை. படம் முழுக்க ஹீ இஸ் ரூலிங் இன் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு அடிஷ்னல் தகவல் என்னென்னா, இவர் வந்து பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு, மிகப்பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவர் சுஜித் சங்கர். கேரளத்தினுடைய முதலமைச்சராக இருந்த இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட், மார்க்சிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடுடைய பேரன் இவர். யோசிப்பாங்க, இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட்னா என்ன, தோழர், காம்ரேட். இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட் சகாவு சும்மா சாதாரண மேட்ரு கிடையாதுங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிதாமகன், கேரள கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய காட்ஃபாதர் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட், அவருடைய பேரன் இவர். அதில் வந்து புரிஞ்சுக்குங்க எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார் சுஜித் சங்கர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இது உங்களுக்கு ஒரு புதிய தகவல் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் கூறுகிறேன். இப்போ வந்து என்னென்னா, இந்த படத்தினுடைய கதை முழுக்க கொடைக்கானலில் நடக்குது. கொடைக்கானலில் அமைதியாக மூலிகைகள் இதெல்லாம் அங்கங்கே அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிட்டு, அதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல தனக்குன்னு ஒரு இடத்த வச்சுக்கிட்டு அங்கே தங்கிக்கிட்டு, அதிலிருந்து அப்படியே தன்னை தேடி வரக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து அந்த மூலிகைகளை கொடுத்து சித்த மருத்துவம் அந்த விஷயங்களை செய்து கொண்டு அமைதியாக இருக்கக்கூடிய கேரக்டர் சதாசிவ பாண்டியன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அர்ஜுன் தாஸ். இவர் அங்கே செயல்பட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து இப்போ விஜே ரம்யான்றோம்ல, விஜே ரம்யா சுப்பிரமணியம், அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் ஆக்சுவலாக படத்தில் வந்து தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலாக அந்த கேரக்டரே அநேகமாக படத்தை விட்டு தூக்கியிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு. அது ஒன்றும் முக்கியத்துவம் கிடையாது. இல்லைன்னா அதுக்கு ஓரளவுக்கு வேறு மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஸ்கிரிப்டில் வந்து கொண்டு வந்திருக்கலாம். அது சாந்தகுமார் வந்து பல விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய சாந்தகுமார் அந்த கேரக்டரை வந்து எதுக்காக அந்த படத்தில் வச்சுருக்காரு, அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒன்று இல்லை. அதில் பிரயோஜனம் எதுக்குன்றது வச்சுருக்காரு, ஒரு காரணம், உள்நோக்கம் ஒன்று இருக்குது, அதுக்காக தான் வச்சுருக்காரு. அதை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனோட பண்ணியிருக்கலான்ற மாதிரி என் மனசுக்குள்ளே படுது. சரி, ஓகே. இருந்தாலும் அந்த விஜே ரம்யா சுப்பிரமணியம் இருக்காங்கள்ல, அவங்க வந்து இதை மாதிரி ஆங்கில மருத்துவம் இதெல்லாம் இது பண்ணி ட்ரீட்மெண்ட் விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க. அவங்களுடைய ஒரு நோயாளியை வந்து அவங்க வெளியூருக்கு போயிருக்கக்கூடிய ஒரு அந்த கேப், அதில் வந்து இவர் வந்து மூலிகைகளை கொடுத்து நாட்டு மருத்துவத்தை கொடுத்து சரி பண்ணி விட்டுறாரு. அவங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி நீங்கள் வந்து சதாசிவ பாண்டியன், ஆமாம்
உங்களை நான் மீட் பண்ணணும், என் பேஷண்ட் வந்து நான் இல்லாத நேரத்தில் வந்து இது பண்ணி வச்சு நான் வந்து மெதுவாக ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து இவ்வளோ மாதம் ஆகும் இது குணமாக்குறதுக்குன்ற பேட்டர்னில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் சும்மா சர்வசாதாரணமாக வந்துட்டு எடுத்து செடி கொடிகளை கொடுத்து உடனே குணமாக்கி விட்டீங்க அவங்கள சந்திக்கணுன்ற மாதிரி. அது 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 ஒரு மேட்ரு. எப்போவுமே இந்த அலோபதிக்கும் ஒரு ஆயுர்வேத சித்தா மேட்ருகளுக்கும் ஒரு கோல்டு வார் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அவங்க லட்சக்கணக்கில் செலவழிச்சு அப்படின்ற ஒரு மேட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அலோபதி மேட்டரில், இங்கிலீஷ் மெடிசன்ஸ். இவங்க சும்மா ஒரு 250 ரூபா 300 ரூபா மேட்டரில் இந்த நோயை குணப்படுத்தி விட்டுருவாங்க. ஒரு சாதாரண ஒரு மூலிகைகளையும் செடியும் கொடியும் பூவையும் கொடுத்து அதுலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய நாட்டு மருந்துகளை கொடுத்து குணமாக்கி விட்டுருவாங்க. இது வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஆட்களுக்கெல்லாம் அவங்களால ஜீரணிக்கவே முடியாது. என்னையா இது மிகப்பெரிய அமௌண்ட்டை பிடுங்கி நம்ம பாட்டுக்கு மாதக்கணக்கில் பொல போட்டலான்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் இவன் சும்மா 250 ரூபா 300 ரூபா மேட்டர் குணப்படுத்தி விட்றாங்களேன்னு சொல்லிட்டு அதை அவங்களால ஜீரணிக்கவே முடியாது. இது ஒரு மேட்டர். அதை வந்து எனக்கே அது அந்த மேட்ரு வந்து மனசுக்குள்ள எப்போதுமே அதை நினைக்கக்கூடிய மேட்ரு தான். நானே நேரடியாக பல இடங்கள் பார்த்த மேட்டர். இன்னும் சொல்ல போனால் இப்படியெல்லாம் சாதாரணமாக 100 ரூபா 200 ரூபாயில் வந்து குணமாகக்கூடிய மேட்டர்லாம் நான் நிறையா பார்த்து அவங்கெல்லாம் லட்சக்கணக்கான ரூபா செலவழிச்சு வந்து வெறும் 200 ரூபா மேட்டரில் குணமாகி போய்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கோம். இது எப்போவுமே எனக்கு நேரடியாகவே எனக்கே இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நிறையா இருக்குது. நான் நிறையா பார்த்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த படத்தில் சாந்தகுமார் வந்து அவரும் என்ன மாதிரியே உணர்ந்து தான் இந்த சீனை வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த நேரடி அனுபவம் இல்லைன்னா அப்படி ஒரு சீன் வைக்க முடியாதுல்ல. இதில் வச்சுருக்காரு. ஆக்சுவலாக அதுக்காக வந்து உண்மையாக சாந்தகுமாரை நான் பாராட்டுறேன் அப்படி ஒரு சீன் வச்சதுக்காக. ஏன்னா அது உண்மையாகவே இருக்கக்கூடிய மேட்ரு தான். அந்த கோல்டு வார்ன்ற ஒரு மேட்ரு இருக்குல்ல, அது ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா பத்திரிகையில் கூட அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது இந்த சித்த மருத்துவ ஆயுர்வேத மேட்ரு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆளுகளை எதிர்த்து அலோபதி பண்ணக்கூடிய ஆளுகள் என்னத்தையாவது ஒரு அறிக்கை விடுவாங்க. அதுக்கு ஒரு மேட்ரு எப்போவுமே அப்பப்போ இந்த மாதிரி மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ஒரு சீன் இருக்கும். அது பிறகு என்னன்னு சொல்லுவார். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். ஒவ்வொரு நோயும் வரும்போது அடுத்தடுத்து இன்னொரு புது மருந்துகள் கொடுத்து அந்த நோயை பெருசாகிட்டு போயிட்டு இருக்கீங்க. அதான் ஆக்சுவலாக ஒரு நோய் கூட குணமாகலை. அது புரிஞ்சுக்கங்க. நான் வந்து முதல்ல வந்து இந்த அடுத்தடுத்த நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கல, அடுத்தடுத்த நோய்கள் வராத அளவுக்கு ஆரம்பத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நோயை குணப்படுத்தியாச்சுன்னா பின்னாடி இருக்க எந்த நோயுமே வராது. சைடு எஃபெக்ட் அந்த நோய்கள்லாம் வரக்கு வாய்ப்பே இல்லைன்றதுனால அந்த மூலம்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த மூல நோய், அந்த ஆரிஜின் ஸ்டார்டிங் என்ன, அது குணப்படுத்தியாச்சுன்னா அடுத்து எந்த நோயுமே வராது அப்படின்னு நினச்சி நான் அதை குணப்படுத்தி விட்டேன். அவ்வளோதான். நீங்கள் வந்து அடுத்து புதுசாக வர புதுசு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க, புது மருந்துகள் கொடுத்துட்ருக்கீங்க ஒவ்வொரு நோய்க்கும். எதுக்கு ஆரம்பத்திலேயே இது எந்த நோயினால இதெல்லாம் வருது அப்படின்னு நினச்சி அந்த ஆரம்ப நோயே குணப்படுத்தி விட்டுற வேண்டியதானே. அப்போ பின்னாடி நோயே வராதுல்ல. நான் அதை தான் செஞ்சேன், அவன் குணமாகி போச்சு. அப்படி இப்படி ஒரு சீன் வச்சுருக்காங்க. வெரி குட் சீன், ஐ லைக் இட். இது ஒன்று. அதுக்கு பிறகு இந்த ஊரில் அமைதியாக இப்படி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், இப்படி இருக்கக்கூடிய ஒரு எதேச்சாக ஒரு நாள் வந்து ஒரு பேருந்தில் பயணம் செஞ்சு அழுதுகிட்டே கண்ணீர் வழிய இரவு நேரத்தில் அமர்ந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூர்யான்ற இளம் பெண், அதான் தானியா ரவிச்சந்திரன், அவங்கள பார்க்குறாரு. இவர் அந்த கொடைக்கானல் எப்படி இருக்கும், கொடைக்கானலில் வந்து அப்படியே அந்த இது வச்சுருப்பாங்களா, முகத்தை மூடிக்கிட்டு இருக்க மாதிரி குல்லா அதை போட்டுக்கிட்டு ஒரு பைக்கில் இருந்துகிட்டு கூடிய ஆக்சுவலாக அர்ஜுன் தாஸ் வந்து சதாசிவ பாண்டியன் அந்த இளம் பெண்ணை கண்ணாடி ஒளி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் கையை வச்சு இவர் கண்ணீரை தொடங்கின்ற மாரி கையை காமிக்கிறாரு. இது அதுக்கு பிறகு என்னென்னா பின்னாடி கொடைக்கானலில் அந்த பொண்ணு ஒரு ரிசார்ட்ஸில் மேனேஜராக வந்து நிர்வாகியாக பணியாற்றுறதுக்காக அங்கே வந்திருக்குன்றது தெரியுது. அது பிறகு இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகுது. காலப்போக்கில் அது காதலாக மலருது. இப்படி ஒரு காதல், 2 பேரும் காதலர்களாக அங்கே இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இந்த இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த ஊருக்கு புதிதாக இன்ஸ்பெக்டராக பணியாற்ற வருகிறார் சுஜித் சங்கர். பரசுராஜ் அப்படின்னு ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் கடலூரில் வந்து இன்ஸ்பெக்டராக இருந்த ஆள். அவர் புதுசாக இங்கே வர்றாரு. ஒரு டெரர், ஒரு சேடிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இயல்பான மனிதன் கிடையாது, ஒரு எக்ஸென்ட்ரிக் கேரக்டர், ஃப்ரீக்கு. இப்படி எத்தனை வேணாலும் எவ்வளோ ஆங்கிலத்தில் எவ்வளோ வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் எது வேணாலும் போடலாம். அப்படி ஒரு கதாபாத்திரம் இந்த பரசுராஜ். அது வரும்போதே ஒரு ஃபோன் வரும், நீங்கள் கடலூரில் வந்து உங்களுடைய செயல் அடாவடித்தனமாக அட்ராசிட்டிஸோட எப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் தெரியும். இது வந்து கொடைக்கானல்ன்றது ஒரு அமைதியான ஊர், டூரிஸ்ட்டுகள் நிறையா வரக்கூடிய ஊர், சுற்றுலா பயணிகள் நிறையா வரக்கூடிய ஊர், அமைதியான ஊர். அந்த ஊரில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க கற்றுக்குங்க. உங்களுடைய வழக்கமான அடாவடித்தனங்களையெல்லாம் சுருட்டி ஒரு மூலையில் வச்சுட்டு வந்து அந்த ஊரில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க அப்படின்ற பேட்டர்னில் ஒரு ஆரம்பத்திலேயே உயர் அதிகாரிகிட்டேருந்து இவருக்கு ஒரு தொலைபேசியில் வந்து இப்படி ஒரு அறிவுரை ஒன்று வரும். அதுலேருந்தே இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்கும்ன்றது நமக்கு தெரியுதுல்ல. வந்த பிறகு ஒரு இடத்துல அவன் வந்து கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்டட் கேரக்டர். அவருக்கு பேக்ட்ராப்ன்றதில் பின்புலத்தில் அவருக்கு வந்து மன ரீதியாக ஏதோ பாதிக்கப்பட்ட ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு.
அப்படின்ற மாதிரி. அவர் வந்து இந்த ஆக்சுவலாக இந்த ரம்யா சுப்பிரமணியம் இருக்காங்கள்ல டாக்டர், அவங்கள வந்து சைக்காலஜிஸ்ட் அவங்கள பார்க்கறதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஒரு இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்கிற ஒரு ஆளே மனநோயால் பாதிக்கப்பட்டு ஒரு மனநல மருத்துவர் ரம்யா சுப்பிரமணியம் தேடி வந்து அங்கே வந்து பார்த்துக்கிட்டுன்ற ஒரு மேட்ரு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அந்த டாக்டரை பார்க்க வந்த ஒரு இடத்தில் அங்கே வந்து ஆக்சுவலாக இவரை அர்ஜுன்தாஸை மீட் பண்ணிடுவாங்க. 2 பேரும் சந்திச்சுருவாங்க. இந்த அர்ஜுன்தாஸை நம்ம இந்த முகம் தெரிஞ்ச முகமாக இருக்கு, யார் இவன் அப்படின்ற பேட்டர்னில். அதுக்கு பிறகு அர்ஜுன்தாஸ் இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன படம் பார்க்கும்போது அர்ஜுன்தாஸ் இருந்தாலும் மீட் பண்ணிக்காங்க, சுஜி சங்கரை மீட் பண்ணியிருக்காங்களா எங்கேயோ ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி அப்படின்ற பேட்டர்னில் நம்ம ஒரு கேள்விக்குறியோடே போவோம். அர்ஜுன்தாஸுக்கு எதிராக இல்லாட்டி அர்ஜுன்தாஸுக்கும் தானியா ரவிச்சந்திரனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த காதலுக்கு எதிர்ப்பாக என்னென்ன இந்த பித்தலாட்ட வேலைகளும் பண்ண முடியுமோ அவ்வளோ வேலையும் செய்வார். அது கெடுக்கிறதுக்கு, இவங்களுடைய மகிழ்ச்சியை கெடுப்பதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் செய்வார். இதெல்லாம் இது ஏன் செய்கிறார் அப்படின்னு வரும்போது செகண்ட் ஹாஃபில் தான் அதுக்குரிய மேட்ரு வரும். என்னென்னா ஒரு இடத்துல அந்த ஆளே நேரடியாக மீட் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டரே நேரடியாக தனியா ரவிச்சந்திரனை சூர்யான்ற கதாபாத்திரத்தில் தனியா ரவிச்சந்திரனை மீட் பண்ணி ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் இப்படி காதலிச்சு இப்படி இப்படின்ற மாதிரி உனக்கு வந்து அவனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது, அவன் விந்தி நடக்கிறான்ல, நடக்கும்போது நார்மலாக நடக்காமல் சாதாரணமாக இப்படி விந்தி நடந்துகிட்டு இருக்கான்ல, அது அவன்கிட்ட கேளு, உனக்கு என்ன ஆச்சு, அந்த காலில் வந்து ஏன் அப்படி ஆச்சுன்றது வந்து நீ விசாரிச்சு பார்த்துருக்க எப்பாவது, அவன் யாரும் உனக்கு தெரியுமா, அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்னென்னு தெரியுமா அப்படி இப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி கேட்பான். இவளுக்கு அவன் மேலே சந்தேகம் வந்துடும், என்ன அது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வேறு மாதிரி ஏதாவது ஒரு கசப்பான கடந்த கால வாழ்க்கை ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஒரு நாள் வந்து அவள் வந்து நேரடியாக கேட்டுருவாள். அப்போ தான் பாஸ்ட் லைஃப் என்ன, பாஸ்ட் லைஃப்லாம் பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஆக்சுவலாக மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகமலை புதுக்கோட்டை, ஆக்சுவலாக அங்கே தான் நான் படித்தேன். ஆக்சுவலாக ஜெயராஜன் ஹை ஸ்கூல் வெள்ளச்செம்மனார் காலேஜ் 10 வருஷம் நான் படித்த ஊர். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சமணமலைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த சமணருடைய குகைகள் சிற்பங்கள் இதெல்லாம் நிறையா இருக்கும். அதை வந்து இந்த குவாரி வச்சு நடத்துகிறவங்க வந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்குல்ல, அந்த மலையவே உடைச்சி நொறுக்கி அப்படி அந்த பேட்டர்னில் பல காரியங்களை அந்த மனிதர்கள் அந்த குவாரிஸ் நடத்தக்கூடிய மனிதர்கள் பண்ணிக்கிட்டு அப்படின்போது இப்போ இளைஞர்கள் அதை எதிர்த்து போராடின்ற மாதிரி ஒரு மேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கும்ல, அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து ஆக்சுவலாக அர்ஜுன்தாஸ் தன்னுடைய நண்பர்களுடன் இணைந்து அப்படின்ற மாதிரி அதை உடனே அதை வந்து குவாரி நடத்துகிறவங்க வந்து அதை எப்படி அலோவ் பண்ணுவாங்க, அதில் சில சதிவர்கள் செஞ்சு ஆளுகளை வச்சு அடிக்கிறதுக்காக அனுப்பி இவங்களை இந்த இளைஞர்களை நண்பனை காப்பாற்ற போன ஆக்சுவலாக அர்ஜுன்தாஸ் வந்து ஆக்சுவலாக ஒருத்தனை தாக்கி அப்படின்னு வரும்போது அவங்க வந்து இவருக்கு காலில் பாதிப்பு உண்டாகிற அளவுக்கு இது பண்ணி அதில் வந்து இவரால் ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டு ஒரு மனிதனை தீர்த்து கட்டிட்டாரு அந்த ஊருக்கு மனிதனை ஒருத்தனை அப்படின்ற மாதிரி ரவுடி பசங்க தான் அப்படின்ற மாதிரி இவர் மாதிரி கொலை குற்றம் சாட்டப்பட்டு இவர் வந்து ஒரு சிறையில் போட்டுருவாங்க. ஆயுள் தண்டனைன்ற பேட்டர்னில் ஒரு போட்டுருவாங்க. அப்படியே சிறையில் இருப்பார். அவர் சிறை தண்டனை அனுபவித்து அப்படி இருக்கும்போது சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காதலி இருக்கும். அதுதான் அந்த ஆக்சுவலாக ரேஷ்மா வெங்கடேஷ் அந்த பொண்ணு உயிராக இவர் காதலிச்சு இப்படின்ற மாதிரி மாற்றம் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு சிறைக்கு போயிடுவார். பல ஆண்டுகள் சிறையில் இருந்து அப்படின்னு வரும்போது அப்படி அந்த சிறையில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடும். அந்த திருமணம் செஞ்சுக்கிட்டது யாருன்னா அந்த இப்போ இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல இந்த ஆள் பரசுராஜ், இவனை தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். அவள் கல்யாணம் பண்ண பிறகு ஆக்சுவலாக பார்த்தா திருமணம் ஆகிடும். அவன் இவன் ஒரு சேடிஸ்ட் தானே, ஃப்ரீ கேரக்டர் தானே, இவன்கிட்ட போய் அவள் என்ன சந்தோஷமாக இருக்க முடியும், அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படி வரும்போது எதாச்சும் ஒரு நாள் அவன் ஆக்சுவலாக அவன் ஒரு அடிமை மாதிரி அவளை நடத்திக்கிட்டு கிடப்பான். ஒரு கொடூரமான புருஷன், கொடூரமான கணவன். அவளை ஆக்சுவலாக சந்தோஷமே இருக்காது. என்னையா கிட்டத்தட்ட எவனோ ஒரு பைத்தியத்துட்டு போய் நம்ம மாட்டிக்கிட்டோமேன்ற பேட்டர்னில் அவள் வந்து வாழ்க்கையில் நொந்து நூலாகின்னு இருக்கல அந்த பேட்டர்னில் இருப்பாள். ஒரு தடவை அவள் வெளியே வந்து மளிகை கடையில் போய் இந்த சாமான்லாம் போய் வாங்கிட்டு வாங்குற மாதிரி அவளை அனுப்பி விட்டுட்டு இவன் அவள் சூட் கேஸ்லாம் எடுத்து என்னத்தையாவது இருக்குதான்னு பார்த்து சோதனை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அர்ஜுன்தாஸும் அவங்களும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். 2 பேரும் ஜாயினிங் இணைஞ்சு 2 பேரும் காதலர்கள் இருந்தவங்க தானே. அந்த ஃபோட்டோவை பார்த்துருவான். அர்ஜுன்தாஸ் நேரடியாக சந்திச்சதில்லை, அந்த ஃபோட்டோவில் பார்த்துருக்கான். அப்போ தன்னுடைய மனைவியாக இருக்கிறவளுக்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருந்திருக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சிடும். பிறகு இது பற்றி அவர்கிட்ட விசாரிப்பான். அவள் என்னத்தை பேசுவா, அவள் வந்து இவனை எவ்வளோ கேவலமாக பேச முடியாதோ, நீ ஒரு சப்பன்றுவா. நீ அவன் முன்னாடியெல்லாம் அவனும் நானும் இருந்தமே தவிர அவன் சுண்டு வச்சு கூட என்னை தொட்டது கிடையாது தெரியுமா உனக்கு. எங்கள் 2 பேருக்கு இடையில் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்லாம் எந்த மேட்டருமே கிடையாது. அவன் நல்லவன், அருமையான மனிதன். இன்னும் சொல்ல போனால் ஒரு வார்த்தை சொல்லுவாள். அப்போது நான் சாதாரணமாக பேசும்போது சாதாரணமாக யூஸ் பண்ணுற வார்த்தை பழகிட்டேன். அவன் கால் தூசி கூட அந்த கால் தூசி கூட அந்த ஆளுடைய கால் தூசி கூட இந்த ஆள் வரமாட்டான்ன்ற மாதிரி சாதாரணமாக பேசும்போது நான் சொல்கிறேன். சாந்தகுமார் வந்து அதை அப்படியே வசனமாக போட்டிருக்காரு.
அவர் சொல்ல அந்த அவனுடைய கால் தூசி கூட நீ ஈக்குவலாக வர மாட்டான் அப்படின்னும்போது அந்த தன் கணவனாக இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய இந்த ஆளை பார்த்து சொல்லுவாள். ஆக்சுவலாக பரசுராஜை பார்த்து ஆக்சுவலாக அது பிறகு பார்த்தா பிறகு என்னாகும், அது சுஜித் சங்கரை பார்த்து அவன் கடுப்பாகி அப்படியே அவன் கண் முன்னாடியே அவன் எப்படின்னா அவன் அந்த சின்ன பையலாக இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டு அப்படி இப்படின்ற இதில் வந்து அப்பா அம்மா வந்து நேரடியாக சண்டை போட்டு அவங்களுடைய மரணத்தையே கம்ப்ளீட்டாக நெருப்பு வச்சு அப்படி இப்படி ஒருத்தர் நெருப்பு வச்சு எரிஞ்சுன்ற மாதிரி மேட்டர் வந்து கண் முன்னாடி பார்த்தவன் அப்படியே காப்பாற்றுறதுக்கு அந்த மாதிரி மேட்டர்லாம் ட்ரை பண்ணாமல் ஐ விட்னஸ் அப்படியே சும்மா பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த அப்பா அம்மா சாகிறதையே கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன். யோசனை நெருப்பில் எரிஞ்சு சாகிறத அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், அதை மனைவிட்ட சொல்லுவானுங்கிற இப்போ சமயம் மாதிரி தூக்கு மாட்டி வேணா செத்து போயிருந்தீங்கன்ற பேட்டர்னில் அவள் தூக்கு மாட்டி உண்மையாகவே இவன் முன்னாடியே தூக்கு மாட்டி சாவா, இவன் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான் உட்காந்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு. அப்போ இதில் வந்து இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கதாபாத்திரமாக இருக்கும்ன்றது மாதிரி யோசிச்சு பாருங்க. அவள் இறந்து அப்படியே தூக்கில் தொங்கிருக்கும்போது மூத்திரம்லாம் கீழே வலிஞ்சி அப்படின்ற மேட்ரு அவன் கண் முன்னாடி. இப்போ அப்பா அம்மாவோடைய மரணத்தை நேரடியாக பார்த்தவன், தனக்கு மனைவியாக வந்த இளம்பெண்ணுடைய மரணத்தை தூக்கில் தொங்குறதை வந்து நேரடியாக பார்த்தவன், இந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டவன். அப்போ தன்னுடைய மனைவி இறந்தாச்சு, அந்த இறந்ததுன்னா அவளுக்கு காதலனாக இருந்தவன் அர்ஜுன் தாஸ், அவனை இப்போ கொடைக்கானலில் மீட் பண்ணுறான். நேரடியாக அவங்க 2 பேரும் சந்திக்கலைன்னா கூட தன்னுடைய திருமண வாழ்க்கை குட்டிச்சோறாகி போனதுக்கு காரணம் ஒரு வகையில், ஏன்னா இவன் காதலனாக இருந்தான்றது அந்த ஃபோட்டோவை பார்த்து தெரிஞ்ச பிறகு தானே இவன் அந்த திருமண வாழ்க்கையே கசப்பான திருமண வாழ்க்கையாக அமைஞ்சு போனது. அது அர்ஜுன் தாஸ் காரணம் கிடையாது, அது அடுத்த மேட்ரு. அவர் சிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்தாச்சு, இதெல்லாம் வேறு காரணம், இது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த மனசுக்குள்ளே அந்த வெறின்றது அந்த கேரக்டர் மேலே தனக்கு திருமணமாகி வந்த மனைவியின் மரணத்திற்கு தூக்கு மாட்டி சாகிற அளவுக்கு வந்தது காரணம் இவன் ஃபோட்டோவை பார்த்து உண்டான சந்தேகம் தானே அப்படின்ட்டு இந்த விஷயத்த இவன் ஓப்பனாக சொல்லுவார். ஆக்சுவலாக இதுதான் நடந்ததுன்ற பேட்டர்னில் அப்படி இதாகி அப்போ இப்போ இவர் அர்ஜுன் தாஸ் என்ன தப்பு பண்ணார், இல்லை அர்ஜுன் தாஸ் ஒன்றுமே ஒரு தப்பும் பண்ணலையே. அப்படின்னா பிறகு என்ன இருக்கும் படத்தின் கிளைமேக்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன இருக்கும், அர்ஜுன் தாஸ் நல்லவர், சதாசிவ பாண்டியன் கதாபாத்திரம் நல்ல கதாபாத்திரம், அவனுடைய பாஸ்ட் லைஃப் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிட்டர் லைஃபாக கசப்பான வாழ்க்கையாக அவனுக்கு இருந்திருக்கிறது. அப்போ நம்ம ஒரு நிம்மதியை தேடி அமைதியாக நம்ம அப்படி கொடைக்கானலில் வந்து நம்முடைய வாழ்க்கையை செலவிடுவோம் அப்படின்ற இதில் வந்து வந்த இளைஞன் தான் சதாசிவ பாண்டியன் கதாபாத்திரத்தை வரக்கூடிய அர்ஜுன் தாஸ். இப்போ கிளைமேக்ஸ் அப்படின்னு லாஸ்ட்டில் வந்து என்ன அப்படின்னு வரும்போது ஒரு மோதல் அப்படின்ற மாதிரி வரும்ல, அந்த இடத்துல எப்படினாலும் இன்ஸ்பெக்டராக இருக்கார்ல, ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் சில பொய்யான சில குற்றச்சாட்டுகள் அப்படி இப்படின்ற பல மேட்டர்களை எல்லாம் போட்டு அப்படியே இவனை தாக்கி அப்படி இப்படின்ற மாதிரி வரும். கூட பணியாற்றக்கூடிய அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் தெரியுது இவன் வந்து பண்ணக்கூடிய தப்பு, அப்படி பண்ணக்கூடாது, எதுவுமே இல்லாத ஒரு இளைஞனை வந்து அடித்து உதச்சி. ஏன்னா இப்போ வந்து இந்த கொரோனா பீரியட் வந்துடும், கொரோனா பீரியட் வந்து COVID-19 வந்து இந்த கொடைக்கானலில் இருக்கிற ஆளுகள்லாம் காலி பண்ணிவிட்டு அந்த ஊர் விட்டு போகணும் அப்படி இப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை உண்டாக்கி இவன் வந்து வெளியூர்லேருந்து வேலைக்கு வந்தவ தானே, ஆக்சுவலாக ரிசார்ட்ஸில் வேலை பார்க்குறான், ரிசார்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்போது இவளை வந்து இந்த ஊரை விட்டு போயிருன்ற பட்டில அவளுக்கு இவன் அடைக்கலம் கொடுப்பான், என் வீட்டில் வந்து தங்கட்டும் அப்படின்னு. இதை ஒரு காரணமாக்கி அப்படி அவள் உடனே போகணும்னு சொல்லிட்டு, இல்லை இப்போ எதுக்கு போகணும் அவசியம் இல்லை, நான் வந்து எனக்கு பிரியப்பட்டு தான் தங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லி இதில் பெரிய பிரச்சனை ஆகி போய் அவங்களுக்கு வந்து பிரச்சனை உண்டாக்கி அவங்களை தாக்கி அப்படி இப்படின்ற ஆகி அர்ஜுன் தாஸ்னு இவருக்கு நேரடியாக மோதல் வரும். அர்ஜுன் தாஸ் இவரை அடித்து இவர் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு பரசுராஜ் அடித்து அர்ஜுன் தாஸ் அப்படியே முதல்ல நிறைய படங்கள் எப்படி முதல்ல அடி வாங்குவாங்களே, அடி உதையெல்லாம் நிறைய வாங்குவாங்களே, அது வாங்கிய பிறகு இவன் அப்படியே ஒரு அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை போலீஸ் ட்ரெஸ் நீங்கள் போட்டுக்கும்போது காக்கி ட்ரெஸ்ஸை போடும்போது நான் அடிக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி, ஏன்னா அது பின்னாடி ஏதாவது சென்சார் இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு வரும், அப்புறம் சட்ட ரீதியாகவும் பிரச்சனை ஆகும். இன்ஸ்பெக்டர் போய் காக்கி ட்ரெஸ் போட்டுறா அப்புறம் ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கான் வச்சுட்டு இருக்கான்ற மாதிரி வரும். அவன் சட்டையெல்லாம் கலட்டி போட்டு ஒரு பாலடைஞ்சு போன ஒரு கட்டடத்துக்குள்ள உள்ளே வருவான், அங்கே அர்ஜுன் தாஸ் உள்ள இருந்து போட்டு மாந்திடுவான், அட்டின்னு அடித்து வச்சு அந்த கூட இருக்கிற போலீஸ்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, போட்டு அடித்து அப்படியே இதாகி ரத்தம் கக்கி அப்படியே கீழே விழுவான் அப்படியே. அப்போ தான் அந்த ஜிஎம் சுந்தர்னு சொல்லிட்டு ஒரு அருமையான நடிகர், எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர், கிட்டத்தட்ட எனக்கு நல்லா தெரிந்த நடிகர், என்னுடைய நண்பர்னு கூட சொல்லலாம். அவர் தான் சொல்லுவார், அதாவது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் அட்ராசிட்டிஸ்லாம் காவல்துறையில் நடந்து இப்படிலாம் வரும்போது எவ்வளோ பொய்களை சொல்லி பொய்யான விஷயங்களை நம்ம பேசி இப்படிலாம் இதெல்லாம் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பொதுவாக நடக்கக்கூடியதான், நாங்களும் நிறைய பொய் சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த விஷயத்தில் இவர் நடந்துக்கிட்டது தப்பு. அது படிக்கும்போதே அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்கள் பண்ணுறது தப்பு சார், பண்ணாதீங்க சார், நீங்கள் பண்ணுறது தப்பு சார் அப்படின்லாம் அந்த ஜிஎம் சுந்தர் அவர் சப் இன்ஸ்பெக்டர் அவர் சொல்லுவார் அப்படியா. அப்போ இப்போ சொல்லுவார் ஆக்சுவலாக இப்போ இதெல்லாம் நடந்த பிறகு இப்போ எவ்வளோ பொய்களை சொல்லுவோம், இப்போ வந்து ஒரு நல்ல விஷயத்திற்காக பொய் சொல்கிறது தப்பு கிடையாது, நாங்கள் பொய் சொல்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் 2 பேரும் கிளம்பி அமைதியாக பாதுகாப்பாக போங்க சார் அப்படின்னு சொல்லி
அவங்க 2 பேரையும் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய ஜிஎம் சுந்தரையும் அனுப்பி விட்டுருவார். அப்படியே அர்ஜுன் தாஸும் தனியார் ரவிச்சந்திரனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி அப்படியே போவாங்க. இப்போ வந்து அப்போ 2 பேருக்கும் இப்போ தனியாக ஒரு சீன். அர்ஜுன் தாஸ் தனியார் ரவிச்சந்திரன் 2 பேர் பேசுவாங்க. இப்போ அவர் அடித்தாச்சே, அவருக்கு என்ன இல்லை, அது வந்து கோமா ஸ்டேஜ், கோமாவுக்கு போயிருக்கு, எப்போ மறுபடியும் அந்த ஆள் எந்திரிப்பார்னு சொல்ல முடியாது, எந்திரிச்சு வரட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதோட வச்சு அப்படி படத்தை ஃபினிஷ் பண்ணாங்க. அது செத்து போனார்ன்ற மாதிரி வைக்கல. கோமா ஸ்டேஜ் தான். கோமா ஸ்டேஜ் எப்போ அந்த ஆள் எந்திரிப்பார்னு சொல்ல முடியாது. எனக்காக ஒரு நாள் அவர் எப்போ எந்திரிப்பாரோ அப்போ பார்த்துக்கலாம், அதை வச்சு படத்தை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் ரசவாதி. ஆக்சுவலாக அந்த படத்தினுடைய மேக்கிங் தான். ஆக்சுவலாக சும்மா வந்து ஒரு வில்லனை வரவனை கதாநாயகனை ஒருத்தன் போட்டு தள்ளுறான்ற மாதிரி சாதாரணமாக அவுட்லைன்னு பார்த்தா அப்படி தான் தெரியும். அது ஆக்சுவலாக அந்த ப்ரெசன்டேஷன், அந்த பேக்ட்ராப், அந்த கதாபாத்திரங்களுடைய தன்மை, கதாபாத்திரத்தை இயக்கியிருக்கக்கூடிய முறை, கதாபாத்திரங்களை படைத்திருக்கக்கூடிய முறை, அந்த கதாபாத்திரத்தில் நடித்த நடிப்பு கலைஞர்களுடைய அருமையான திறமைகள் அப்படின்னு. அப்போ வந்து ஆக்சுவலாக இதில் வந்து சதாசிவ பாண்டியன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அர்ஜுன் தாஸ் வந்து அவர் அப்படியே இயல்பாக நடிச்சிருக்காருன்னு சொல்லக்கூடாது, இயல்பாக வர்றாரு. பேஸ் வாய்ஸ் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு. அப்படியே அவருடைய பாடி லாங்குவேஜை அலட்டிக்கிறாத, அதாவது இந்த இடியே மேலே விழுந்தால் கூட அதிர்ச்சியே உண்டாகாத அப்படின்றல அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய உடல் மொழி. ஆக்சுவலாக அவரை தவிர எனக்கு தெரிஞ்ச இந்த கதாபாத்திரத்துக்கு வேறு யாருமே இவ்வளவு கணக்கு சிதமாக புரிஞ்சுருப்பாங்களான்னு சொல்லி என்னால் நிச்சயமாக சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு 100% கணக்கு வச்சு தான் ஆப்ட் ஃபார் திஸ் கேரக்டர். அதேமாதிரி தனியார் ரவிச்சந்திரன் அந்த கேரக்டருக்கு வந்து இயல்பாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி உயிர் ஊட்டி இருக்கிறார். அது ஆக்சுவலாக சுஜித் சங்கர் தான் சொல்லிட்டேன்ல பரசுராஜ் கேரக்டரில். அது ஆக்சுவலாக அவருக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லை. மிகச்சிறந்த ஒரு நடிகரை தமிழ் பட உலகிற்கு ஒரு நேர்கொண்ட பார்வையில் கூட நடிச்சிருக்காரு தமிழ் படத்தில். ஆக்சுவலாக மலையாளத்தில் நிறைய படம் நடிச்சிருக்காரு. RDX படத்தில் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட மிகச்சிறந்த நடிகரை ஒரு அருமையான கதாபாத்திரத்திற்கு உயிரூட்டும்படி வாய்ப்பளித்த ஆக்சுவலாக சாந்தகுமாரை மனப்பூர்வமாக நான் பாராட்டுகிறேன். இந்த படத்தில் அந்த 2ஆம் கதாநாயகியை வந்து ரேஷ்மா வெங்கடேஷ், அவங்க ஆக்சுவலாக ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு நடிப்பு திறமையை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்துக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார் அப்படின்னு. ஜிஎம் சுந்தர் வந்து ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப பொருத்தம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே தமன் மியூசிக்கு ஆக்சுவலாக சரவண இளவரசு ஒரு பிரிவு 2 பேருமே தங்களுடைய பங்கை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். பாடலை வந்து யுகபாரதி எழுதியிருக்கிறார். யுகபாரதி அந்த காட்சிக்கு எந்த அளவுக்கு பொருத்தமான வரிகளை கொண்டு பாடலை எழுத வேண்டுமோ அந்த அளவுக்கு பொருத்தமான வரிகளுடன் பாடலுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார் அப்படின்னு தான். அது ஒட்டுமொத்தமாக அந்த ரசவாதி என்ற ஒரு திரைப்படத்தில் மாறுபட்ட திரைப்படத்தை பார்க்க வேண்டும், நல்ல திரைக்கதையுடன் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் ஒரு முறை ரசவாதி திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும்.